நல்ல விஷயம் ஏதாவது ஒரு பொங்கலோ நியூ இயரோ ஏதோ சம்திங் அதை நான் மங்களகரமா இருக்கேன் மௌனியா பார்த்து அப்படி இப்படி இப்படி ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்க பையன் காலில் உளுந்து ஆசீர்வாதம் பண்ணுப்பா என்னைய. ஆனா அதுக்காக பிள்ளை காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறது அவங்க காலே விழுற அதுக்கப்புறம் அவங்க காலை விழுற அது பர்சனல், அது ஃபன்னு. அவங்க ஜென்யூனா காலில் விழுந்து ஆசீர்வாதம் விழுவாங்க ஆனா எனக்கு செகண்ட் தானே சார். அவர் மூளை வந்துட்டு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்றதுக்குலாம் ப்ராசஸிங் ஆக மாட்டேங்குது சார். ஆனா குழந்தைக்கு அது ப்ராசஸ் ஆகுது. நம்ம கிட்ட மட்டும் எனக்கு தெரியாது தோணல அப்படின்னு சொல்றாங்க சார். ஆனா குழந்தைங்களுக்கு மட்டும் கரெக்டா அது எப்படி சார் வருது? அவங்ககிட்ட ஒரு பொருள் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா 50-60% வந்து அது ஒரு ஃபைட்டில் தான் முடியும். சார் நான் ஆக்சுவலா கேட்டாங்க சார். பாருங்க அவரை மிரட்டுங்க அது ஓகே சார், அப்படி என்னையெல்லாம் மிரட்டக்கூடாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் மீது யாருக்கெல்லாம் கூடுதல் பிரியம் இருக்கோ அவங்க மேலே வந்து மனைவிக்கு கொஞ்சம் பொறாமை வரும். அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இந்த இப்போ எங்கே வந்து போயிருச்சுன்னா புள்ள மேலே வரைக்கும் அந்த பொறாமை வந்துச்சு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். கல்யாணம் ஆகி குழந்தை பெற்ற பிறகு பார்த்தா எப்போ பார்த்தாலும் அதையே கொஞ்சிக்கிட்டு இருக்கப்ப இந்த செல்லம் எனக்கும் வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருதா ஏன்னா வரணும் எனக்கும் செல்லக்கூடிய பிள்ளைக்கு என்னென்னலாம் பண்ணுறியோ அது எனக்கும் பண்ணு அப்படின்னு கேட்கக்கூடிய மனைவிமார்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. நீ நானும் ஒரு அம்மா அப்பா ஆகிட்டோம், இனிமேல் நெக்ஸ்ட் லெவலில் நோக்கி போவோம். அதற்கு பதில் சொல்லி கொண்டு இருக்கிற கணவன்மார்கள் மறுபக்கம் இல்லை. சூப்பர். இதுதான் எனக்கு நம்ம பேச போகிற ஷோ. ஸ்டார்ட் பண்ணு. இப்போ உங்களுக்கு அவர் குழந்தைக்கு கொடுக்குற என்ன செல்லத்தை கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். இப்போ வீட்டுக்கு வந்த உடனே பிஃபோர் பேபி வந்து என்னதான் தேடுவார், எங்கடா இருக்க அப்படி சொல்லி தேடுவார். அதுக்கு என்னப்பா? இப்போ வந்து நான் அவர் முன்னாடி நின்னா கூட டே தள்ளு பாப்பாவை தேடி போனாங்க. என்ன தேடுறாங்க? மாய்ஸ்சரைசர் வாங்கணும் அப்படி சொன்னா 699 கொடுத்து உனக்கு எதுக்கு மாய்ஸ்சரைசர்? கரெக்டா, நல்லா சொல்றேன். டேட்ஸ் அண்ட் கோல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பேகி பேண்ட்டும் வாங்கணும். டேட்ஸ் அண்ட் கோல்ஸா? அதாவது ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டு போகிறது, இந்த ஷர்ட் கலரு பேண்ட்லாம் ஒரே மாதிரி போகிறது. நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா நீங்களாம் தான் இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினச்சேன். சாரிடா, நான் உங்களெல்லாம் சந்தேகப்பட்ட. பரவாயில்ல. என்ன செல்லம் கொடுக்கணும்? எதை பார்க்கிற போது பிள்ளையிடம் அவர்கள் நடந்து கொள்வதை பார்க்கிற போது பொறாமையா இருக்கு. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மேரேஜ் ஆன புதுசுல ஒரு நல்ல விஷயம் ஏதாவது ஒரு பொங்கலோ நியூ இயரோ ஏதோ சம்திங் ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஃபேஸை பார்த்து அதை நான் மங்களகரமா இருக்கேன் மௌனியா பார்த்து அப்படி இப்படி இப்படி மகாலட்சுமி மாதிரி இருக்கே மாதாவே, இந்த ஆட்டோ முன்னால வந்து நின்று என்னை வழி அனுப்பி இதாகி ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்க பையன் காலில் உளுந்து ஆசீர்வாதம் பண்ணுப்பா என்னைய. நான் ஏதோ இந்த பக்கம் தான் பஞ்சாயத்து நினைச்சேன். பஞ்சாயத்து என்ன சொல்லிக்கிற? முதுகிழம்புலாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுதா? பஞ்சாயத்தை இந்த பக்கம் தான் டைட்டில் நீங்க திலீபன் மாத்தி இருக்கணும். என்னவா இருக்கும்? விதவிதமாக கோமாளித்தனம் செய்யும் அப்பாக்கள், வெறுப்பாகும் மனைவிகள். இல்ல பையன் காலில் விழுகிறதுனா சும்மா ஃபன்னுக்காக விழுவீங்களா? கண்ணுக்காக இல்லை, அது ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. புதா, என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். உன்னை நினைக்கும் போது என்னால முடியலடா. எனக்கு அப்பா கிடையாது. ஸோ என் பையன் பிறந்த பிறகு அது அப்பாவை பார்க்கறதுனால அப்பாவை நினைச்சு ஆசீர்வாதம் வாங்குறேன். நீ நல்லவையா. ஆனா அதுக்காக பிள்ளை காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறது அவங்க காலே விழுற அதுக்கப்புறம் அவங்க காலை விழுற அது பர்சனல், அது ஃபன்னு. குச்சமே இல்ல. ஜென்யூனா காலில் விழுந்து ஆசீர்வாதம் விழுவாங்க ஆனா எனக்கு செகண்ட் தானே. நல்லா ஆமா, இதெல்லாம் ரொம்ப ஓவர். நான் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன். டேய் இப்ப பிரச்சனை என்னடா? எனக்கு ஒன்றும் புரியல. இது டூ மச். இது டூ மச். இப்ப காலில் விழுகிறது ப்ராப்ளம் இல்ல, ஃபர்ஸ்ட் ஏன் காலில் விழுகலங்கிறதா. இல்ல நான் அப்ப உப்பு தம்பி இப்ப சாப்பிட்டேன். லூசுரா? லூஸ் இல்லனே, மென்டல். காலில் விழுகிறதுலாம் மேண்டேட்டரி ஆயிடுச்சாப்பா? நான் ரொம்ப அவுடேட்டடா இருக்கேன்ப்பா, என்ன கொஞ்சம் எஜுகேட் பண்ணுங்க. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். ஜென்ரலாவே இப்ப நீங்க வெளியில கிளம்பி உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவீங்களா? இல்லை எல்லா நாளும் கிடையாது. முக்கியமான நாள், நல்லது கெட்டது. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடிலாம் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது அந்த மாதிரி பெருசா எதுவும் வாங்கிட்டுலாம் வரமாட்டாங்க. அதானே உலக வழக்கம். எனக்கு ஏதாவது கம்மலோ ஜிமிக்கியோ எனக்கு ஏதோ 5 ரூபா 10 ரூபா. ஆமா, ஏன் அப்படி பேயா அலையற? குழந்தை வயிற்றுல இருக்கிற போது எல்லா மனைவிகளும் என்ன கேட்பாங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன மறந்துடுவியாப்பா? இல்லம்மா நீ தான் எனக்கு குழந்தை. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இப்ப அவனுக்கு பொம்மை வாங்கி கொடுப்பாரு, உங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்குறது? எனக்கு வாங்கி தரணும். பொம்மையா? எனக்கு பிடிக்கும்ல. ஓ சி, என்ன பொம்மை பிடிக்கும்? எனக்கு டாய்ஸ் எல்லாமே பிடிக்கும் சார். யோ என்னயா? உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வராரா இல்லையா?
அது இல்லை சார், எனக்கு வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு தான் வாங்கணும். எனக்கு எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்தில் திட்டி போயிடுவேன். நான் வாங்கிட்டு போறேன், எனக்கு வாங்குறதுனால சரி ஓகே குழந்தையும் ஆசைப்படுவாங்க. அதாவது நீங்க இது ரிவர்சல் நடக்கணுங்கிறீங்க. என்னடி ரொம்ப ஓவரா அடுக்குற போட்ட வாயில பல்லெல்லாம் பொறி மாதிரி சதறிடும். ஹஸ்பண்ட் மெட்டீரியலா பாக்குறத விட ஒரு ஃபாதரி மெட்டீரியலா பாக்குறேன். உங்க அப்பா உங்க காலில் விழுந்து தான் உள்ள போறா. நானும் அவங்களோட குழந்தை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவங்கள வந்து ஒரு அப்பா மாதிரி ஒரு பாக்குறேனோ அப்படிதான் எனக்கு தோணுது. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். உங்கள் பிள்ளையை பார்த்து உங்களுக்கு என்ன பொறாமை? மேரேஜ் ஆகி ஃப்ரம் த டே 1 வந்துட்டு 2 பேரும் ஒட்டுக்காக சாப்பிடுவாங்க. நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும். சாப்பிட்றப்ப வந்து தட்டில் ஃபுட் போட்டுட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் வாய் மயிலு இந்தா அப்படின்னு எனக்கு தான் கொடுப்பாங்க. வாய் மயிலு இந்தா அப்படின்னு எனக்கு தான் கொடுப்பாங்க. பாப்பா கூட்டணியே நீ சாப்பிட்டியா அப்படின்ற ஒரு இது கூட கேட்கறது இல்லைங்க. பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. பாப்பாவே வந்து அந்த இடத்துலயே இல்லைனாலும் பாப்பா இங்க வா அப்பா ஊட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. நான் அந்த இடத்துல இருந்தா கூட நீ சாப்பிட்டியா என்ன அப்படின்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்கறது இல்லைங்க. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்னே. ஆமாடா. ஜென்ரலா உங்க குழந்தைய அவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்களா? அப்போ நீங்கள் வீட்டுக்கு வரப்ப ஜென்ரலாக குழந்தை சாப்பிட்ருக்கோம்ல, பிடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட என்ன ஏன் கேட்க மாட்டேங்கிற? முன்னாலலாம் கேட்டுக்கிட்டு இருந்தியல்லப்பா, இப்போ சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டேங்கிறியேன்னு கேட்குறாப்புல. இனி மாத்திக்கிறேங்க சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நட்சத்திரம் போடுறதும் நிலா போடுறதும் கண்ணுக்கு மை தீட்டுறதும் அப்படியே மேக்கப் பண்ணி ஃபுல் மேக்கப்போட தான் கொண்டு போய் ஸ்கூலுக்கு வருது சார். ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. நான் கிளம்பி நானா வாலண்டியரா போய் நல்லா இருக்கான்னு கேட்டா ஓகே அப்படின்னு சொல்ல வேண்டியது சார். அப்படித்தான் பேசுவேன். ட்ரெஸ் அப் பண்ணிட்டு நல்லா இருக்கான்னு கேட்குறப்ப ஒரு ஆர்வமா நீங்கள் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு நல்லா தான் சார் இருக்கு. திரும்ப சொல்லிட்டே இருக்கணும் நல்லா இருக்கு. வீட்டில் போனோம் சார், கொடை எடுத்துட்டு போனோம். கொடை சரி இது கொஞ்சம் வண்டியை ஸ்லோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க சார். என்னது சாரி கட்டிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். நான் என்ன போட்டிருக்கோம் கூட பார்க்கலங்க சார். அவர் அவசரமா கிளம்பி போனதுல பார்க்கல சார். பிறந்த பிறகு இவங்களை ரசிக்கிறது, நான் அழகா இருக்கேன்னு சொல்றது, இது எல்லாத்தையும் நீங்கள் நிறுத்திட்டீங்க, அது போயிடுச்சு அப்படியே அப்படிங்கிறதா நீங்கள் சொல்ல வருது இல்லையா? நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது அவங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு நம்புற மாதிரி இருக்குதாங்க சார். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. எனக்கு இல்லதாம்மா, நடுநிலையோடு நான் இருக்கணுமா இல்லையா? பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வந்து குட்டு அப்படின்னுவாரு. அந்த பொண்ணு ஓடி போகும். அந்த பொண்ணுன்னா யாருமா? என் பொண்ணு தான் சார். சபா, இப்பவே கண்ணை கட்டுது. குழந்தை பிறக்க முன்னாடி என்ன அம்மன் கூப்பிட்டு இருந்தா சார். இப்போ அது மறந்தே போயிடுச்சு அவருக்கு. மறந்துட்டேன். காலையிலையா? சும்மா ஒரு 6 மாசமா. பொண்ணை குட்டு குட்டுன்னு பொழுதனைக்கும் கூப்பிடுறாங்க சார். அதுவே ஞாபகம் இல்லை சார் எனக்கு. நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். ஒரு நிக்நேம் சொல்லி கூப்பிட்டு இருந்திருக்கீங்க அம்முன்னு, அதையே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. மேரேஜ் சிக்கா. மேரேஜ் சிக்கா? ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. தீன்ற மட்டும் தான் கூப்பிட்டு இருக்கு. அதுவே நல்லா இருக்கு சார். அப்புறம் அம்முன்னு கூப்பிட்டீங்க? தெரியல ஏன் இப்படி கூப்பிட்டேன். நான் கூப்பிட்ட மாதிரியே ஞாபகம் இல்லை. தெரியுமா தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியும் வேண்டாம். டிபியில் அவர் உங்க போட்டோ வச்சிருக்கதா சொல்றாருமா. குங்ஃபு பாண்டா போட்டோ வச்சிருக்காருங்க. வந்து இன்னொரு சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் ஏங்க அந்த உள்ளதான் குடும்பத்தோட இருக்க போட்டோலாம் போட்டிருக்காரேம்மா. என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க? அப்பா ஒரு போட்டோ போட்டிருக்காரு. அப்பாடா. ஆனா என்னன்னே தெரியலங்க, உங்க நினப்பு வந்தா இந்த போட்டோ போட்டுறாருங்க அவரு. நக்கல்யா அவனுக்கு. பேசிக்கா என்னன்னு கேட்டா, அம்முன்னு என் பின்னாலே வந்தீங்களே, ஆளே சீன்ல இல்ல. இல்லை பிக்சர்ல தான் இருக்காங்க அவங்க. பிக்சர்ல தான் இருக்காங்க. காலம் வராதப்பா. சரி இருக்கட்டும். டச்சில் தான் இருக்காங்க சார். அம்மா என்னம்மா இது ஒன்றும் புரியல. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நைட்டு வந்துட்டு அந்த கேசரி கேக் மாதிரி பண்ணுவேன் சார். அது மாதிரி வந்துட்டு இயர்லி பண்ணுவேன். இந்த லாஸ்ட் இயர் வந்துட்டு நான் பண்ணல, ஆனா அவர் பண்ணாரு சார். ஆஹா நல்ல ஐட்டம். என் பர்த்டேக்கு அப்போ நான் கோச் பேன் பண்ணி கொடுத்தாங்க சார். ஆனா ஒண்ணு, இவங்க பண்ணலைன்னா இவங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையப்பா. ஃபர்ஸ்ட் பர்த்டே அவங்களுக்கு கேக் வாங்கிட்டு வரான். அவங்க நேம் வந்து மணி. மணின்னு போட்டு கிடையாது. மேரேஜ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பர்த்டே கிடையாது, செகண்ட் பர்த்டே, செகண்டோ தேர்டோ சம்திங் சார். ஏதோ ஒண்ணு. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அந்த கேக் எதுவுமே பண்ணல. அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் என்னோட பேசவே இல்லை. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. 2K நாளும் அவங்களை எப்படி கூப்பிடுவோமோ அப்படிதானே சார் எழுதுவோம். ஹாப்பி பர்த்டே, அவ வந்துட்டு சேட்டை பண்ணா சேட்டைக்காரி. கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. கேக் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு. அப்போ நமக்கு ஒரு ஆர்வம் வரும்ல சார். பர்த்டே அன்னைக்கு இந்த கேக்ல அவர் என்ன எழுதியிருப்பாரு. அம்புட்ட ஆசை. ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு நேம் மட்டும் போட்டிருக்காரு சார்.
இப்போ வாங்கலைன்னா ப்ராப்ளம், சரி வாங்கினா ப்ராப்ளம் முடிஞ்சுன்னா மணின்னு பேர் எழுதுனது ப்ராப்ளமா? ஆமா சார், எப்படி கூப்பிடுறாங்களோ அப்படிதானே சார் எழுதணும். எப்படி கூப்பிடுவாரு? மணிமா ஏன்னா தங்கம்மா அந்த மாதிரி சம்திங். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. தங்கம் அந்த மாதிரி எழுதாம ஒரு நேம் மட்டும் போட்டு வச்சிருக்காரு சார். டேய் தலை வலிக்குதுடா சும்மாறா. அம்மு புருஷன் தான் கரெக்டு. ஏன்னா இதெல்லாம் சொல்லி பழக்கி அப்புறம் நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சார் அவர் மூளை வந்துட்டு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்றதுக்குலாம் ப்ராசஸிங் ஆக மாட்டேங்குது சார். ஆனா குழந்தைக்கு அது ப்ராசஸ் ஆகுது. சிரிக்கிற நம்ம கிட்ட மட்டும் எனக்கு தெரியாது தோணல அப்படின்னு சொல்றாங்க சார். ஆனா குழந்தைங்களுக்கு மட்டும் கரெக்டா அது எப்படி சார் வருது? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அவங்ககிட்ட ஒரு பொருள் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா 50-60% வந்து அது ஒரு ஃபைட்டில் தான் முடியும். சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. அவங்களுக்கு ஃபோன் போட்டு கேட்பேன், என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்பேன். அதுக்கும் ஒரு ஃபைட் கிரியேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? ஃபோன் போட்டு நான் சொன்னா தான் வாங்கிட்டு வருவீங்களா அப்படின்னு ஒரு ஃபைட் கிரியேட் பண்ணுவாங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா என்ன பிளான் பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க போகும்போது அவங்ககிட்ட கேட்பேன், என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்பேன். என்னதான் வேணும் அப்பயும் சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டேனா? ஓ தனியை தடவோட ஆரம்பிச்சிருச்சே. நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. சார் நான் ஆக்சுவலா கேட்டாங்க சார். இந்த பாருங்க, அவரை மிரட்டுங்க அது ஓகே சார், அப்படி என்னையெல்லாம் மிரட்டக்கூடாது. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஆனா மணிக்கு ஏதாவது வாங்கிட்டு போனா மணி அதுல நொட்ட சொல்லுது. பிடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட சார் பூ கூட பூ வேணுமான்னு கேட்டு தான் சார் வாங்கிட்டு வருவாரு. ஆமாமா, ஏன்னா நீ மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தா நீ ஏன் முல்லைப்பூ வாங்கல? பின்றீங்களே பாஸ். அந்த பையன் நடிக்கிறோம் சார். நிறுத்து. அவங்கிட்ட இருக்க ஆப்ப புடுங்கி நீ வேற ஆங்கில பிக்ஸ் பண்ண பாக்குறியா? கேட்டு கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. இவர்கிட்ட ஒரு எரிச்சல் வருதா இல்லையா? ஆமாங்க. ஒரு பொருள் உங்களுக்கு சுதந்திரமான மனசோட அவரால் வாங்க முடியல, அதுவும் பதட்டம் தானே. அதையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ல. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி வணக்கம். சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க.